2026ஆம் ஆண்டு புது வருடத்தின் முதல் நாள் அனைத்து அரசு திணைக்களங்களிலும் மேற்கொள்ளப்படும் அரசு உத்தியோகத்தர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் சத்திய பிரமாணம் செய்து 2026ஆம் ஆண்டுக்கான தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். இன்று 1ஆம் தேதி கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் காலை இந்நிகழ்வு கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி KAL லசந்த கல்வாராய்ச்சி தலைமையில் தேசிய கொடியேற்றப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. இச்சத்திய பிரமாண நிகழ்வில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் சத்தியேற்றகர் MK இஸ்னு அசார் அதிதியாக பங்கேற்றதுடன் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் அனைவரும் புதிய ஆண்டிற்கான சத்திய பிரமாணம் செய்து கொண்டதுடன் புது வருட வாழ்த்துக்களை பரிமாறி தமது கடமைகளை பொறுப்பேற்றனர். இந்நிகழ்வில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய நிர்வாக பிரிவு உள்ளிட்ட பிரதம போலீஸ் பரிசோதகருமான அலியார் ரஃபீக், கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய சமூக போலீஸ் பிரிவு பொறுப்பதிகாரியும் பிரதான போலீஸ் பரிசோதகருமான ALA வாகித், கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவின் பொறுப்பதிகாரி திருமதி SPNM சுவர்ணகாந்தி, கல்முனை தலைமையக போலீஸ் மோட்டார் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி, போலீஸ் பரிசோதகர்கள், உப போலீஸ் பரிசோதகர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலக ஊழியர்கள், கல்முனை தலைமையக போலீஸ் ஆலோசனை குழுவின் உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் நாட்டிற்காக உயிர் நீத்த அனைவருக்கும் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.